இருந்து ரிங்கோவுக்கு வருகை தந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ஈஸ்வரபுரம் கலாவதி ஜெயக்குமார் கலாவதி அக்காட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். பசுமை இல்லத்தால் வழங்கப்பட்ட அந்த கண்டு வகைகள், தென்னங்கண்டு, கொய்யாக்கண்டு, மாங்கண்டு, தேசி, இப்படியான பயன் தரக்கூடிய கண்டுகள் வந்து நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னம் வழங்கியிருந்தாங்க. அந்த கண்டு வகைகள் இப்பொழுது என்ன இருக்குது, காய்க்குதா காய்க்கலையா அப்படி இருக்குன்ற அது சம்பந்தமான மீளாய்வுக்காக வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் இப்போ அக்காட்ட நான் கேட்டு அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கண்டுகள் எவ்வளோ எத்தனை வகையான கண்டுகள் வந்து இருந்தது? 5 வகையான கண்டுகள். என்னென்ன கண்டு? தென்னங்கண்டு, கொய்யாக்கண்டு, முருங்கை, மாங்கண்டு. மாங்கண்டு அதெல்லாம் காய்க்கூடியமாக இருக்கா? காய்ச்சி பழம் எடுத்துட்டோம். காய்ச்சி பழம் எடுத்துட்டீங்க. தென்னை மரம் பாலை கூட இல்லை இன்னும்? எல்லாம் போட இல்லை. இல்லை, மற்ற கண்டுல இருந்து காய்க்கல. தேசின்னு தரல, ஒரு தேசி மரம் தந்தது, அது பட்டு போயிடுது. மற்றது கொய்யா மரம் அவ்வளோ வேற எல்லாம் இருக்குது. ஆனால் நல்லா காய்க்க இல்லை. மாமரம் மட்டும் தான் காய்க்கிறீங்க. சுற்றி பார்ப்போம் நாங்கள். முன்னுக்கு இருக்கு 2 தென்னை மரம் 2 தான் இருக்கு. மாமரம் தான் இருக்கு. இதே மாமரம் பூத்து இருக்குது. பூத்து இருக்கு. பசுமையினத்தால் கொடுக்கப்பட்டுள்ள பிலாக்கண்டுகள் நல்ல அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல வாழை மரம் பார்த்தீங்கன்னா பசுமையினத்தால் கொடுக்கப்பட்ட முருங்கை மரம் நல்ல அழகாகவும் நல்ல செழிப்பாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த காலத்தில் வந்து பசுமை இல்லத்தால் எங்களுக்கு சில மரக்கன்றுகளும் விவசாயத்துக்கு பயிர்கன்றுகளும் தந்தது. மரக்கன்றுகளில் வந்து நாங்கள் வந்து பாக்கு மரம், மாதுளங்கன்றுகள், தோடங்கன்றுகள் அப்படி இந்த நிலையில் அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் நாங்கள் வளர்த்து இந்தளவு ஆளாக்கி வச்சிருக்கோம். இனி வரும் காலங்களில் அது எங்களுக்கு நிறைய பயன்பாடுகளை எங்களுக்கு தரும் என்று கேட்டுக்கொள்வதோடு இனி வார காலத்திலையும் இப்படி பசுமை இல்லம் மென்மேலும் செயற்பட மிக்க நன்றியை தெரிவிப்பதோடு பசுமை இல்லத்துக்கு மனமான நன்றியை தெரிவிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா கட்டபுரச்சான் அம்மா நகருக்குள்ளே வந்திருக்கிறோம். அம்மாவோட பேர் என்னம்மா? காஞ்சனா அம்மாவோட வீட்டை வந்து பார்க்கக்குள்ள நாங்கள் பசுமை இல்லத்தால் வழங்கப்பட்ட அனைத்து பயிர்கன்றுகளும் சிறப்பாக வச்சுருக்கிறோம். மிக சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்ல போகிறோம் உங்களுக்கு. பாருங்கள், நாங்கள் இதை ஆரம்பிக்கக்குள்ளே இப்படி இருந்த அதே நாள்ல இருந்து இன்று வரையும் அந்த கொச்சில பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு சொல்லுங்கம்மா. நாடகுல அந்த எரு போட்டு நாட்டினா பழைய எரு புதரு போட்டு நாட்டினா அந்த முடிக்குமே பழைய எரு போட்டு நாடி அந்த 2 காய்ச்சி புரியா அந்த பசல கூட கூட இல்லை இதுதான் போட்டு அடியில போட்டு குடிக்குள்ள 3 வருஷம் குத்தி வச்சு 3 வருஷம் போட மாதிரியே நாங்கள் தண்ணியை விட்டு புள்ள பிடிக்கும். சரி செருக்கவும் இல்லை இது பாத்தி கட்டினா கொஞ்சம் மழையில இருக்கக்குள்ள பாத்தி கட்டி தண்ணி இது தொடர்ச்சியாக நாங்கள் வேணும் வந்து பார்த்தா தெரியும். 3 வருஷத்துக்கு 3 நாள் குறையாது. நான் இது சொன்னேன் வெளியா போனா சில 1000 2500 எல்லாம் போய் தானே இப்ப நான் 500 ரூபா போகுது. இப்ப நாங்கள் கடைக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் அந்த தென்னங்கண்டு இது விடுங்க என்ன வண்டு விழுந்து மற்ற
பப்பாசிகள் நம்ம தண்ணி மாடியில் கொஞ்சம் தண்ணி அடிக்க கூட பார்க்க மரமா நான் அந்த இருக்குன்னு